ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப வலிக்குதாப்பா? ஐயோ அப்பா. ஏன் மகேஷ், என்னமோ நீதான் அந்த பையில 10 மாசம் சுமந்து பெத்தவளாட்டம். அவனுக்கு நடக்க கூடாத அசிங்க நடந்துட்ட மாதிரியும் அப்படியே கொதிக்கிற கொந்தளிக்கிற. அவெல்லாம் பிறந்ததே அசிங்கம். இதுல ஒருத்தர் புதுசா வந்து அசிங்கப்படுத்தணுமா? அதுவும் எப்படி ஜோடி சேர்ந்திருக்காங்க பாத்தியா? சிவசாமி சரவண ஜாடி கேத்த மூடிதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. எவன் எவனை கேவலப்படுத்துறா உனக்கு என்ன? நீ எதுக்கு மகேஷ் தேவையில்லாம துடிச்சு போற? அப்படியே அவனை பழி வாங்கணும்னு விறுவிறுன்னு கிளம்பி போற. என்ன லூசா? இவனுக்கு அசிங்கம் நடந்தா எனக்கு என்ன? எவன் அவமானப்படுத்தினா எனக்கு என்ன? நான் எதுக்கு பதறணும்? ஓ, எப்பவும் போல இதுவும் டிராமா தானே? இத வச்சு நமக்கு என்ன நல்லது பண்ணிக்கலாம், நாம என்ன சாதிக்கலாம் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இதையே சாக்கா வச்சு நேரா அவன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவேன். பின்னாடியே சரவணனும் பூங்கொடியும் வந்து பாப்பாங்க. அவன் தான் போதையில இருக்கானடி, அவன் எப்படி வருவான்? எனக்கு தெரியாதா? அவன் வருவான்க்கா, வருவான். சொல்றது கேளு. இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா வருவான். இதையே பெரிய பிரச்சனையாக்கி இந்த பூங்கொடிக்கு எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. பாத்து பாத்து சரவணா. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய், அவன் வரான்டி, வரான். ஏய் சரணா ஓட்டிருவீங்க? நான் ஓட்டிடுவேன், நீ வா. சரி, மெதுவா மெதுவா. எங்க போற சரவணா? அம்மா அங்க போயிட்டு இருக்காங்கல்ல, மாமா பாப்பாங்க. தேவையில்லாத சண்டை வர போகுது. ஏய், நீ நிதானமாவே இல்ல. நீ வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம் இப்போ. இல்ல பூங்குடி, நான் நிதானமா தான் இருக்கேன். நீ வீட்ல இரு, நான் வந்துடுறேன். இரு, அப்ப நானும் உன் கூட வரேன். பூங்குடி, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. இந்த நிலைமையில உன்னை தனியா அனுப்பிட்டு என்னால வீட்ல இருக்க முடியாது. நானும் வரேன். மாமா பூங்குடி. போயிட்டு வரேன். ஏமா? நானும் வரேன். சரி, ஏறு. நீ வண்டி ஏறு. பாத்து பாத்து, ஜாக்கிரதை. வாங்க சம்மந்தி, வாங்க. சம்பந்தியா? உன் உறவு முறையில சாணிய கரைச்சு ஊத்த என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி நடிக்கிறியா? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாருக்கு யாரு அம்மா? இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க கோவப்படுறது நியாயம்தான். அது எனக்கு புரியுது. என்னடி புரியுது? என்ன புரியுது? என் புள்ளைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரே காரி துப்புற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல சம்மந்தி. ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்? இன்னொரு தடவை சம்மந்தின்னு சொன்ன மரியாதை கெட்டு போய் பாத்துக்க. இத்தனை வருஷத்துல என் புள்ள ஒரு சொட்டு சாராயம் குடிச்சது இல்ல. அவனுக்கே தெரியாம அவனுக்கு குடிக்க கொடுத்து அத படம் பிடிச்சு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருக்கீங்கல்ல. தப்புதான் சம்மந்தி, நடக்க கூடாது நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்க சம்மந்தி. தப்பு நடந்துருச்சுன்னு சாதாரணமா சொல்ற? ஏய், உன்கிட்ட இருக்கிற பேச்சு எங்க உன் புருஷன்? எங்கடி உன் புருஷன்? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசுறீங்க? என்னம்மா வார்த்தை அளந்து பேசு. என்ன அந்த ஆள் இருந்தாலும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஐயோ சாமி, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோப்பா.
உங்க அப்பாவை போய் அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுச்சேன். எங்க அந்த புறம்போக்கு பண்ணாட நாதாரி? ஏய் ஏய் ஐயோ ஏய், என்னடா கை நீட்டி பேசுற? பொம்பளை கையால அடி வாங்கினா எவ்வளவு கேவலம்னு தெரியும்ல? அருணா கயிறுல டவுசர் நிக்குதான் போய் பாருடா. போ போய் ஓரமா நில்ல. கீச்சுன்னு சின்னதா ஒரு சத்தம் வந்தது, இழிச்சு தொங்க விட்டுருவேன். போ போய் ஓரமா உட்காரு. ஏய், எங்கடி உன் புருஷன்? அவர் வெளியில போயிருக்காரு. ஓ, என் புள்ளைய அசிங்கப்படுத்திட்டு அவன் ஜாலியா ஊர் சுத்துவானா? போன் பண்றி அவனுக்கு. அவன் இப்ப இங்க வரணும். என்னம்மா பிரச்சனை? ஏய், ஓரமா போய் நில்றா. பெரிய இவ மாதிரி வந்துட்டான். ஏய் ஏய், உன்னை விட்டேன்னு வச்சுக்க, ஜிவ்வுன்னு காது கேட்காம போயிடும். போடா. சக்தி, ஏய், நான் இங்க ஒத்த பொம்பளையா வந்திருக்கேன். நீங்க எத்தனை பேரை வேணா கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு நான் 2ல 1 பார்க்காம போக மாட்டேன். இன்னைக்கு அந்த சிவசாமியா இல்ல மகேஸ்வரியான்னு பாத்துறேன். ஏய், நீங்க எல்லாம் சாராய ஊத்தி கொடுத்ததான் என் புள்ளைய அவமானப்படுத்த முடியும். ஆனா நான் அப்படி இல்ல. இன்னைக்கு உன் புருஷனை இதே இடத்துல எப்படி அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நீங்க அத படம் எடுங்க, குடும்பமா சேர்ந்து தியேட்டர்ல ஓட்டுங்க, வீட்டுக்குள்ள வச்சு தினம் போட்டு கூட பாருங்க. ஏய், இன்னைக்கு நான் விட மாட்டேன்டி. ஏய், அவனுக்கு என்ன பெரிய ஆம்பளை திமிரா? இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிருவோம். நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஓ, உன் புருஷனை அசிங்கப்படுத்திடுவேன்னு பயமா இருக்கா? கையெடுத்து கும்பிடுறது இல்ல, என் காலிலேயே விழுந்தாலும் இன்னைக்கு நான் அவளை அசிங்கப்படுத்துறது உறுதி. ஏய், இப்ப என்கிட்ட இப்படி கெஞ்சிரியே, அன்னைக்கு என் பிள்ளைக்கு சாராயம் ஊத்தி கொடுத்தாலும் அவன் புருஷன் அவங்கிட்ட போய் இப்படி கெஞ்சிருக்க வேண்டியதானே? செய்ய மாட்டீங்கல்ல? செய்ய மாட்டீங்க. ஏன்னா என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறது தானே உங்க நோக்கம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. சத்தியமாங்க, அங்க நடந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏய், அன்னைக்கு எப்படி நீங்க எல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் பொத்திக்கிட்டு நில்லுங்க. யாராவது ஏதாவது சத்தம் போட்டீங்க, என்ன நீங்க கொஞ்சம் விட்டா ஓவரா பேசுறீங்க? யார் வீட்டுக்குள்ள வந்து இப்படி பேசுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏய் புட்டிப்பாலு, உன்னை நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல?